தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம் செய்து வருகிறார். ஆனி வருஷாபிஷேகத்தையொட்டி நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனத்திற்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். அவரை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் புகைப்படம் எடுக்க முயன்றிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனி வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் சென்றிருக்கிறார். அவரை சூழ்ந்து கொண்டு ரசிகர்கள் செல்ஃபி எடுத்த காட்சிகளை பார்க்கிறோம். ஆனி வருஷாபிஷேகத்தையொட்டி நடிகர் சிவகார்த்திகேயன் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்காக சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அஜித், அவர் எப்போ அங்க வந்தாரு, முழு விவரம்? நிச்சயமாக கனிமொழி. அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அவ்வப்போது திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கோவில் தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில இன்று கோவில் ஆனி வருஷாபிஷேகமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் இன்று காலை திடீரென சுவாமி தரிசனத்திற்கு வந்தார். அப்போது உள்ளே சென்ற அவர் மூலவர் சண்முகர் சூரசம்காரமூர்த்தி சன்னதிகளில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து வெளியே வந்த அவர் சண்முக விலாசம் மண்டபத்தில் வைத்து அவருடன் கோவில் பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து பேட்டரி காரில் பயணம் செய்த அவர் வள்ளி குகை மேல் நின்று கோபுர தரிசனமும் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர்களை பார்த்த ரசிகர்கள் அவருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து அவரை சூழ்ந்து கொண்டனர். அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட சிவகார்த்திகேயன் தொடர்ந்து காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.